பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் கிடையாது, வெறுமனையா நரசிம்மர், நரசிங்க வசியம் அப்படிம்பாங்க. இப்போ லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னா ஒரு சாந்தமா இருப்பார், லக்ஷ்மியோட இருக்கும்போது சாந்தமா இருப்பார். இது வெறுமனையா நரசிம்மர், அதனால ரொம்ப உக்கரமான பூஜை. நம்ம அவங்களுக்கு எப்படி சொன்னா, ஒரு காளி பூஜை, ஒரு மயான காளி பூஜை, இந்த மாதிரி ஒரு உக்கரமான பூஜை, அகோர காளி பூஜை, அதே மாதிரி இது ஒரு ரொம்ப உக்கரமான பூஜை. இதை நீங்க பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தனியா கண்டிப்பா ஒரு அறை வேணும். இப்போ நீங்க இதை நம்ம ஒரு பூஜை ரூம் இருந்தாலும் பிரச்சனை, தனியாக ஒரு ரூம் நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும். நம்ம இப்போ சிலவங்க இப்போ ஒரு ஹாலில் ஒரே ரூம், அதில் கொஞ்சம் ஓரத்தில் கபோர்ட் மாதிரி வச்சு அதில் பூஜை ரூமாக வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வச்சு அந்த பூஜையை எடுக்கவும் கூடாது, பண்ணவும் கூடாது. வீட்டில் தனியாக இதுக்குன்னு ஒரு அறை, நீங்கள் வீட்டில் தனியாக பூஜை ரூமும் இருக்குன்னா அதில் நீங்கள் இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த பூஜை இந்த வசியம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பூஜையோட இது பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணணும். 48 நாள் பூஜை பண்ணணும். ஒரு நாளைக்கு அந்த மந்திரத்தை 108 உடன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இவர் மட்டும் உங்களுக்கு சித்தி ஆயிட்டாரு, அதாவது இந்த நம்ம நரசிம்மர் மட்டும் உங்களுக்கு இவர் நரசிங்கன் அப்படிம்பாங்க. நரசிம்மர் உங்களுக்கு சித்தி ஆயிட்டாரு அப்படின்னா, இப்போ எந்த ஒரு கெட்ட விஷயம், ஒரு துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி, குரலி, குட்டிச்சாத்தான், நம்ம எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு பேய் பிசாசு, அதாவது குட்டிச்சாத்தான் நல்லது தான், அது ஒரு தெய்வம் தான். ஆனால் அதை கெட்டதுக்கு ஏவி விடுவாங்க. அதை அதே மாதிரி ஜின்னு, அதே மாதிரி எல்லா விஷயங்களையும், என்ன ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, பேய் பிசாசு, மற்றபடி இந்த பில்லி சூனியம் வச்சுருக்காங்க, ஏவல் வச்சுருக்காங்க, செய்வன் அனுப்பியிருக்காங்க, செய்வனை, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் பூஜை பண்ணி மந்திரம் பண்ணி இது பண்ணீங்க, ஆயத்து மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு நீங்கள் அவங்க கழுத்தில் போட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே சரியாகும். அவங்களுக்கு அந்த மாதிரி அதான் ஒரு கெட்ட விஷயங்கள், கெட்ட சக்திகள் உங்களை கண்டாலே பயப்படும். இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போறீங்க, அந்த வீட்டில் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, ஒரு ஏவல் இருக்குது, ஏதோ ஒரு பேய் பிசாசு என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு நரசிம்மர் வசியம் ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுடைய பாதம் அந்த வீட்டில் படும்போதே அந்த வீட்டில் இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியே போயிடும். அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஆள் தேடி வராங்க, நீங்கள் அவங்களுக்கு 100க்கு 1000% நீங்கள் வாக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல பிரச்சனை முடியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய பூஜை இது அதே மாதிரி அவரும் அதே மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வம். அவரோட கோபத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அடக்க முடியாது. நம்ம நரசிம்மரோட கோபத்தை இதை நீங்கள் 48 நாள் ஒரு மண்டலம் கண்டிப்பாக பூஜை பண்ணியே ஆகணும். நம்ம 21 நாள் 11 நாள் பூஜையில் நரசிம்மரை எடுக்கவே முடியாது, அது வாய்ப்பும் கிடையாது. அது யாராவது நான் உங்களுக்கு ஒரே நாள் நரசிம்மரை உங்களுக்கு உடம்புல சித்து எடுத்து கொடுக்கறனாலும் யாரும் நம்பாதீங்க, அதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நரசிம்மரை ஒரே நாளில் ஒருத்தவங்க கையில் கொடுக்கறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அது ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். அதே மாதிரி இந்த பூஜை முடிக்கிறதுனால நீங்கள் மாந்திரிகத்தில் எதனாலும் செய்யலாம். ஒரு முக்கியமாக நான் சொன்ன இந்த விஷயங்கள், ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் சொல்லி தீர்க்கணும், அந்த மாதிரி இருக்கும். திரும்பி இந்த பூஜை நீங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்திரம் முறைப்படி தான் வரும். இந்த எந்திரத்தை இந்த எந்திரம் இதுக்கு உண்டான மந்திரம் எல்லாமே நான் மறைச்சிருக்கேன், இதில் கொடுக்கல. ஏன்னா யாராவது விளையாட்டுத்தனமா சும்மா நம்மளும் பூஜை பண்ணி பார்ப்போம், நிறைய பேர் பண்ணி இப்போ அந்த பிரச்சனைனால வர்றாங்க எங்ககிட்ட. அதனால அப்படி நீங்கள் ஏதாவது தன்னால் பூஜை பண்ணி இது பண்ணி நீங்கள் நம்மளே எந்திரம் வரைஞ்சி நம்மளே பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினீங்க அப்படின்னா, முறை இல்லாமல் பண்ணினீங்கன்னா அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். ஒரு கரெக்டான இதில் பண்ணால் மட்டும்தான் சரியாகும். இல்லை நம்மளே பண்ணிக்கலாம், எந்திரம் வரைஞ்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே பண்ணி ஒரு சின்ன அதுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல இருந்து இதுக்கு உங்களுக்கு நிறைய பலி, கொஞ்சம் சில பலிகள்லாம் கொடுக்க மாதிரி இருக்கும். கனி வகை பலி, சேவல் பலி எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது எது முதல்ல கொடுக்கணும்னு சில விஷயங்கள் உண்டு. சிலவங்க தெரியாமல் ஒரு விதம் முதல்ல கொடுப்பாங்க, அடுத்து ஒரு பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுக்கறதுலையுமே முதல்ல என்ன பலி கொடுக்கணும், அடுத்து என்ன பலி கொடுக்கணும்னு இருக்கும். அப்படி கரெக்டாக கொடுத்து பூஜை பண்ணாதான் வரும். அந்த மாதிரி பூஜை பண்ணணும். அதனால உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து இதுக்குண்டான எந்திரம், நம்ம நரசிம்மருக்கு உண்டான எந்திரம் உங்களுக்கு பூஜை பண்ணி அதில் ஆவாகனம் பண்ணி அதுக்குண்டான மைய எல்லாமே இது பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு உண்டான மாலை எல்லாமே உங்களுக்கு அது பூஜை பண்ணி ஏற்றி அதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம நரசிம்மர் உங்களுக்கு வசியமாகிறதுக்கு ஒரு சர்வதேவதா வசியமை கொடுப்போம். அந்த மையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி இது பண்ணணும். 48 நாள் கண்டிப்பாக பூஜை பண்ணணும். தனியாக ஒரு பூஜை ஒரு இதில் உட்காந்து நீங்கள் கும்பம் ஏற்றி அது முன்னாடி நான் கொடுக்க எந்திரத்தை தாமிரத்தட்டில் விபூதி பரப்பி அது மேலே வச்சு தான் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். கிழக்கு முகமாக எந்திரத்தை வச்சு நீங்கள் வடக்கு முகமாக அணிஞ்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். இதுக்கு
அந்த மாதிரி ஒரு பூஜை. நல்ல நீங்கள் சித்தி ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பூஜை. அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு ஏவல் எது இருந்தாலும் சரி ஈஸியாக நீங்கள் வருத்திடலாம். அது மாந்திரிகத்தில் நீங்கள் எதனாலும் செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆள் தேவையாக எதனாலும் செய்யலாம். இப்போ ஒருத்தங்க வீட்டில் என்ன பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் தீர்த்திடலாம். அந்த மாதிரி இந்த தேவைப்படுதவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. இதுக்கு உண்டான எந்திரம் நான் சொன்ன மாதிரி மை மாலை எல்லாம் உரியேற்றி உங்களுக்கு நான் கொடுப்பேன். கொஞ்சம் பயங்கரமான பூஜை தான், அதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்துகிட்டு பாதிலையும் விடக்கூடாது. அதே மாதிரி நான் இங்கே பூஜை பண்ணி உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா அதுக்கு உண்டான படையில் அதுக்கு உண்டான பழிமுறையும் அதிகப்படியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு மற்ற பூஜை மாதிரி இது கிடையாது. கொஞ்சம் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு அவர் வரவே செய்வார். வந்தாலும் நம்ம அவர் அழைக்கிறதுக்கும் சில முறைகள் இருக்குது. அதே மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அவர் ஆவணம் பண்ண முடியும் அந்த எந்திரத்தில். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயே தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் நிறைய பேர்த்திட்ட போய் பார்த்துட்டேன், மாந்திரிகவாதிட்ட எதுவுமே எனக்கு கேட்கல அப்படின்னா கூட அப்படிப்பட்டவங்க கூட இந்த பூஜை எடுத்து நீங்கள் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை தன்னால் வெளியே போகும். ரொம்ப இது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் இருக்க இடத்துக்கு மாந்திரிகம் சம்மந்தமாக ஒரு சின்ன விஷயம் கூட கிட்ட வர முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பவரான பூஜை. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசணும். உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க. நீங்கள் அதே மாதிரி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சித்தியாகி நீங்கள் நான் சொன்னபடி மாந்திரிகத்தில் எல்லாமே நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் நான் அதில் சில விஷயங்களை நான் எதுவுமே மறைக்காமல் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம சிலவங்க நீங்கள் பூஜை பண்ணலாம், உக்கடமான பூஜைலாம் இல்லை, சும்மா நீங்கள் பழி கொடுத்து நார்மலாக பூஜை பண்ணலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளை தேடி ஒருத்தவங்க வாழறாங்கன்னா இப்போ நீங்கள் என்னை தேடி வாரீங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜை செட் ஆகுமான்னு முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி இந்த பூஜையை நீங்கள் பண்ணுனா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை பிரச்சனை வருதுன்னா உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு எந்த தெய்வம் கரெக்டாக இருக்கும், எது எடுத்தால் உங்களுக்கு நல்ல துணையாக இருக்கும், இதையெல்லாம் பார்த்து கொடுத்து தான் பூஜையை கொடுக்கணும். நம்மளாம் சும்மா ஒருத்தங்க என்றைக்குமே யார்கிட்ட பேசினாலுமே நான் அப்படி பூஜை பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த விஷயம் தேவைன்னு கேளுங்க. கேட்கும்போது நான் அதை எடுத்து படிக்கலாமான்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுகிட்டே ஆரம்பிங்க. சம்மந்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு நமக்கு பிரச்சனை என்றைக்குமே வர வைக்காதீங்க. நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க நல்லபடியாக இருக்கும். நன்றி.